சேப்பியன்ஸ் எப்படி எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுட்டு இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரே மனித இனமா உருவாகலாம் அப்படின்றதோட நம்ம போன வீடியோல ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன். அது வரைக்கும் அவன் மண்ணை தோண்டி கிழங்குகள் இல்லை பழங்கள் இந்த மாதிரி எடுத்து அவன் சாப்பிட்டுட்டு இருந்த காலம் போய் வேட்டையாடி சாப்பிட்ட காலம் போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான், ஃபர்ஸ்ட் கோதுமை அதை வந்து அவன் கண்டுபிடிச்சான். அதை வந்து சாப்பிட்டு பார்த்தான், ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய இட் வாஸ் இன் அபண்டன்ஸ். அப்போ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா முதல்ல அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்து ஹி ஸ்டார்டட் கல்டிவேட்டிங், அதை வந்து சோ பண்ண ஆரம்பிச்சான், அதை விதைக்க ஆரம்பிச்சான். இப்போ விதைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே வந்து இட்ஸ் அ கமிட்மெண்ட். ஸோ ஒரு இடத்துல அவன் விதை போட்டுட்டான் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஹி ஹேட் டு வாட்டர், அது வந்து தண்ணி ஊற்றி ஆகணும். அப்போது தண்ணி ஊற்ற ஆரம்பித்தான். ஹி ஸ்டார்டட் டெனிங் டு ஹிஸ் பிளான்ட்ஸ். அது வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பித்தான், அப்புறம் அதை டேக் கேர் பண்ணான், அப்புறம் அறுவடை பண்ணா, ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தான். ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தான். யூ சி வாட் மைட் ஹவ் ஹேப்பன். ஸோ என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஹி ஹேட் டு ஸ்டே இன் த சேம் பிளேஸ். ஒரு பிளேஸில் அவன் வந்து ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம் அவனுக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவன் வந்து விவசாயம் பண்ண அப்போ தான் ஆரம்பிக்கிறான். விவசாயம் பண்ண ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஹி ஹேட் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரி எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு காலனி மாதிரி வாழ ஆரம்பித்தது வந்து அந்த 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி. அது வரைக்கும் ஹி லிவ்ட் ஒன்லி நொமேடிக் லைஃப், ஒரு நாடோடி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்த அவன் செட்டில் ஆனது வந்து 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் 5,000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஒரு கிங் அப்படின்னு ஒருத்தரை சூஸ் பண்ணாங்க, ஒரு பவர்ஃபுல் பர்சனை சூஸ் பண்ணாங்க. ஒரு கிங்டம், ஒரு கிங் அப்படின்னு உருவானதே வந்து 5,000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான். அதே மாதிரி இந்த 5,000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நிறைய ரிலிஜியன்ஸ் உருவாச்சுது. அப்புறம் ஃபர்ஸ்ட் கரன்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா இந்த 5,000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான். அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, பண்டமாற்று பண்ணியிருப்பாங்க. யூ ஜஸ்ட் கெஸ் வாட் மைட் ஹவ் ஹேப்பன்ட். மெட்டீரியல்ஸை வச்சு தான் கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கணும். ஒன்லி அந்த பீரியட்ல, அந்த 5,000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் வந்து ஃபர்ஸ்ட் கரன்சி அது வந்து உருவாச்சுது. அதே மாதிரி ரிலிஜியன்ஸ், நிறைய ரிலிஜியன்ஸ் உருவாக ஆரம்பிச்சது. உங்களுக்கே தெரியும், they started worshipping nature. நேச்சர் தான் முதல்ல வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து they started creating their own gods. We'll meet again with additional information in the next video.